ஒன் லாஸ்ட் டைம்னு சொல்லிட்டு இந்த ஐபிஎல் சீசன்லயும் கலக்கிட்டு இருக்காரு தோனி. அந்த மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு லாஸ்ட் சீசன்ல ஒரு பேண்டேஜ் போட்டிருந்தாரு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது இந்த தோனி போட்டிருக்கிற பேண்டேஜ் பாத்தீங்கன்னா அதுலயே உள்ள நல்ல ஐஸ் பேக்ஸ் இருக்கு. ஸோ அது ப்ரொடெக்ஷனும் கொடுக்குது, பிளஸ் பெயின் இல்லாம அந்த இடத்துலயே ஒரு கிரையோ தெரப்பி இருக்க மாதிரி பேண்டேஜ். அது பெயின் தெரியாம நம்மளோட மொபிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். இது யூஸ்வலா பாத்தீங்கன்னா போஸ்ட் சர்ஜிக்கல் ரீஹாபிலிட்டேஷன் அந்த மாதிரி டைப்ல யூஸ் பண்றோம். இப்போ நாங்களே பாத்தீங்கன்னா பொதுவா இந்த டே கேர் சர்ஜரிஸ் மாதிரி பண்றோம். இந்த ஆர்த்ரோஸ்கோபி ப்ரொசீஜர்ஸ் தோனிக்குமே பாத்தீங்கன்னா அவர் சர்ஜரி பண்ணிட்டு உடனேவே ஒரு ஃபியூ வீக்ஸ்லேயே அவர் திருப்பி வந்துட்டார். ஏன்னா அவருக்கு பண்ண ப்ரொசீஜருக்கு மோஸ்ட்லி மெனிஸ்கஸ் ப்ரொசீஜர் தான் பண்ணியிருப்பாங்க. மெனிசெக்டமி மாதிரி கார்ட்லேஜ் டிப்ரைட்மெண்ட் அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்றப்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஐஸ் பேக்ஸ் பிளஸ் மெடிகேஷன்ஸ்லாம் கொடுக்குறப்ப சீக்கிரமாவே ரெக்கவர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ஐஸ் பேக்ஸ் பாத்தீங்கன்னா கேம் ரெடின்னு ஒன்று இருக்கு, போலார் வேவ் அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் என்னன்னா ஒரு கோல்டு கம்ப்ரெஷன் தெரப்பி கிடைச்சிட்டே இருக்கும். அதனால அந்த பகுதிக்கு பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், நம்மளுக்கு இந்த பெயின் தெரியாது, வீக்கம் ஏற்படாது, மொபிலிட்டி கால் மடக்கி நீட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். ட்ரெடிஷனலா ரொம்ப வலி இருக்கு, நடக்க முடியல, வீங்கிட்டு இருக்குன்றது இஷ்யூஸ் இல்லாம ரெக்கவரியுமே ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ அதுதான் இப்ப இருக்க அந்த மாடர்ன் அட்வான்ஸ்மெண்ட்ஸோட பெனிஃபிட். சர்ஜரியும் ஓப்பன் சர்ஜரி இல்லாம கீ ஹோல் மூலமா பண்றதுனால கொஞ்சம் லெஸ் டிஷ்யூ டேமேஜ், பிளஸ் இந்த ரெக்கவரி அப்பவுமே இந்த மாதிரியான ஒரு கிரையோதெரப்பி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்கறதுனால ஃபாஸ்டா நம்ம மேட்சஸ்க்கு திருப்பி வந்துட முடியும். ஈவன் ரெகுலர் பாப்புலேஷனுமே அவங்க ஒர்க்குக்கு சீக்கிரமா போயிட முடியும்.